கண்களின் இச்சை ஜீவனின் பெருமை எல்லாவற்றிலும் ஜெயம் தாருமே. கண்களின் இச்சை ஜீவனின் பெருமை எல்லாவற்றிலும் ஜெயம் தாருமே. மரணத்தை ஜெயித்த என் இயேசு ராஜா உம் பாதை செல்ல பலன் தாருமே. மரணத்தை ஜெயித்த என் இயேசு ராஜா உம் பாதை செல்ல பலன் தாருமே. என்றும் என்றும் உம்மை துதிப்பேன், எந்நாளும் உம்மை பாடிடுவேன். என்றும் என்றும் உம்மை துதிப்பேன், எந்நாளும் உம்மை பாடிடுவேன். என்னாலே ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாம் கூடும் தேவா. என்னாலே ஒன்றும் உம்மாலே எல்லாம், உம்மாலே எல்லாம் கூடும் தேவா. உம்மாலே எல்லாம் கூடும் தேவா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. அருமையா அந்த நேரத்தில் நாங்கள் இந்த வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுங்க. எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை தாரும். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருடத்திலே நாம் தொடர்ச்சியாக ஆண்டோட வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். பெருகுதல் என்கிற தலைப்பிலே ஆண்டோட வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நம்பிக்கையிலே பெருகுவதை குறித்தும், அன்பிலே பெருகுவதை குறித்தும், கிருபையிலே பெருகுவதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இச்சை அடக்கத்தில் பெருகுவதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இச்சை அடக்கம் என்கிறதான வார்த்தை கடந்து வருகிறதை நாம் வாசிக்க முடியும். அந்த இச்சை அடக்கத்திலே நாம் நினைச்ச வேண்டும், பெருக வேண்டும். அல்லேலூயா. இச்சையில பெருகிடக்கூடாது, இச்சை அடக்கத்தில் பெருக வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே கடந்த ஆண்டை பார்க்கிலும் இன்னும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் இச்சை அடக்கத்திலே பெருகுதல் என்கிறதான வார்த்தையினுடைய பொருள். இன்னும் அதிகமாக இச்சைகளை அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. இச்சை அடக்கம் இல்லை என்றால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். இச்சை அடக்கம் உள்ளவர்களே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இந்த இச்சையை குறித்து வேதத்தில் நிறைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பற்பல இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்தோம் சகலவிதமான கிருபை என்று நாம் தியானித்தது போல இந்த இச்சையிலும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பற்பல இச்சை. ரோமர் 13:14 துர் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:16 மாம்ச இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:28 மோசம் போக்கும் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:4 மோக இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:3 சுய இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 2:12 லௌகீக இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:11 ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:26 இச்சை ரோகம்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இச்சையை குறித்து வேதத்திலே ஆங்காங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட இச்சைகளிலே நாம் சிக்கிவிடக்கூடாது, இப்படிப்பட்ட இச்சைகள் நமக்குள்ளே எழும்பக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இச்சையை என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். அல்லேலூயா. இது நமக்குள்ளே எழும்பி வரும். அந்த இச்சையை நாம் அடக்கினால் நாம் பரிசுத்தவான்களாக வாழலாம். இச்சை அடக்கினால் பாக்கியவான்களாக வாழலாம். இச்சை அடக்கினால் தேவ மனிதர்களாக வாழலாம். அல்லேலூயா. இந்த இச்சை குறித்து ஒரு விளக்கம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இந்த இச்சையை அடக்கலன்னா என்ன ஆகும்? பாவம் உண்டாகும். பாவம் மரணத்தை கொண்டு வரும். அதாவது மரண ஆக்கினையை கொண்டு வரும். அதாவது நரக ஆக்கினையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த இச்சையை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அடக்கிவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு அப்படின்னா பார்வையிலே வரும்போதே அந்த இச்சை என்ன செய்தரணும்? அடக்கிவிட்டால் அடுத்தது பாவம் செய்ய மாட்டான். இச்சையை அடக்காமல் இருந்தால் இச்சை நம்மை பாவத்தை பிறப்பிக்கும். கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே இந்த பாவத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது என்னது? இச்சை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்துக்கு மூல காரணமாக இருப்பது இச்சை தான். இந்த இச்சை நமக்குள்ளே எழும்பும் போது அதை நாம் தடை செய்து விட்டோமானால் அதற்கு அடுத்த கட்டமாக பாவம் செய்ய மாட்டோம். அதான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அதை சொல்லியிருக்கிறது நான் பார்க்க முடிகிறது. செஞ்ச பிறகு திருந்துறதில்லை, அது உருவாக முன்னே அதை நீ என்ன செய், சரி பண்ணு அப்படின்னாரு. அல்லேலூயா. இந்த இச்சையானது எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தா, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த இந்த இச்சை. ஆதியாகமம் 3 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் பாவம் உருவான கதை இதுதான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமு ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து அவளுக்கு தேவையான சகல கனிமரங்களை வைத்து இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த கனியை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனி எப்படி இருந்தது? பார்வைக்கு இன்பமாய் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது என்று அவள் சொல்லுகிறாள். ஏன் இதுவரைக்கும் அந்த விருட்சம் இச்சிக்கப்படத்தக்கதா இல்லையா? இதுவரைக்கும் அது பார்வைக்கு இன்பமா இல்லையா? அதுதான் காலகாலமா நின்றுட்டு இருக்குதே அந்த செடி, அந்த மரம், அந்த விருட்சம். இது நாள் வரைக்கும் உன் கண்களுக்கு ஏன் அது இன்பமாய் தோணவில்லை? இது நாள் வரைக்கும் அது புசிப்புக்கு ஏற்றதா உனக்கு என்ன தெரியல? இன்னைக்கு பிசாசு உனக்குள்ளே புகுந்து பேசினான், உன்னை தூண்டினான். இப்போ அவளுடைய இச்சை அடக்கம் இல்லாதவளாய் மாறின போது அந்த விருட்சம் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் அவளுக்கு தோன்றினது. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடியே அந்த விருட்சம் இருக்கிறது, அதை பார்க்க தான் செய்கிறாள். ஆண்டவர் அதை காண்பித்து கொடுக்கிறார். அங்க பாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தை நீ என்ன செய்யக்கூடாது? அது தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. அல்லேலூயா.
அப்ப அன்னைக்கெல்லாம் அவளுக்கு அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா தெரியலையா? இப்ப மிஸ்டேக் எங்க இருந்து இருக்குது? இவளுக்குள்ள இச்சை உண்டானது. அல்லேலூயா. ஆகவே அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் அவளுக்கு மாறினது, தோன்றினது. அந்த ஏதேன் தோட்டத்தில் உருவான அந்த இச்சை, அந்த நாளிலே அவள் இச்சை அடக்கி இருந்தால், இச்சை அடக்கம் உள்ளவளா இருந்திருந்தால் பாவம் நுழைந்திருக்காது இந்த உலகத்தில். அவள் இச்சித்தாள், பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள். இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது. ஆகவே இந்த இச்சை என்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே அடக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த இச்சை. அல்லேலூயா. இச்சை அடக்கமுள்ளவர்களா இருந்தால் நாம் ஆண்டோட பிள்ளைகளாக நிலைத்திருக்க முடியும். இச்சை அடக்கம் இல்லை என்றால் நாம் ஆண்டோட பிள்ளைகளாக தொடரவே முடியாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கும் போது அதிலே ஒரு கட்டளை இதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 20:17 வாசிங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அல்லேலூயா. நம்ம அதை ஷார்ட்டா எழுதி வச்சிருப்போம். ஆண்டவருடைய 10 கட்டளைகள்ல கடைசி கட்டளை எதையெல்லாம் இச்சியாதிருப்பாயாக? முதல்ல இருந்து வாசிங்க மீண்டும். பிறனுடைய வீட்டை, மனைவியை, வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுத, பின்னும் பிறனுக்குள்ள ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா. அடுத்தவங்களுக்குள்ளதை நம்ம ஆசைப்படுறது, இச்சிக்கிறது, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் வீடு, அடுத்தவன் வச்சிருக்க பைக்கு, அடுத்தவன் வச்சிருக்க காரு, அடுத்தவன் போட்டிருக்க நகை, அடுத்தவங்க போட்டிருக்க சேலை, அல்லேலூயா, அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாடு, ஏ டு இசட், அடுத்தவங்களுக்குள்ள எதையும் நம்ம நினைச்சக்கூடாது, இச்சிக்க கூடாது. அல்லேலூயா. இச்சியாதிருப்பாயாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளில் இது மிகவும் முக்கியமான ஒரு கட்டளையாக அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது, இச்சை அடக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஏன் இன்னைக்கு கொலை பண்றாங்க? இச்சை அடக்கம் இல்லை. அடுத்தவன் பொருள் மேல ஆசை, அதனாலே களவுசிய நினைக்கிறாங்க, அதற்காக கொலை பண்றாங்க. இது நிறைய தவறுகள் உலகத்தில் நடப்பதற்கு காரணம் இச்சை. மற்றவங்களை போல வாழணும், அவங்கள போல வாழணும், இவங்களை போல வாழணும் அப்படி நினைக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை உலகத்தில் வருது. அது காரணம் மற்றவர்கள் மீது ஏற்படுகிற இச்சை, மற்றவருடைய பொருள் மீது ஏற்படுகிற இச்சை. இந்த இச்சையை அடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விலக்கினதை நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் விலக்கினதை நமக்குள்ளே செய்ய தூண்டுகிறது இச்சை. அந்த இச்சையை நாம் அடக்க வேண்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாமுக்கு ஏவாளுக்கு விலக்கி வைத்திருந்தார். ஆண்டவர் விலக்கினதை செய்ய வேண்டும் என்று அவளுக்குள்ளே அந்த இச்சையானது வளர்ந்து வந்தது. அதை அவள் அடக்காமல் போனபடினாலே ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை, விலக்கினதை அவள் செய்தாள். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 7:21. நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் பொன் பாலம், வெள்ளி சேக்கல், ஆமே, நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை நான் கண்டு
அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். எரிகோவுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த எரிகோவில் இருக்கிற ஒரு பொருளையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்து எரிகோவுக்கு அனுப்பினார். யாருமே எந்த பொருளையும் எடுக்கல, எதையும் வீட்டுக்கு கொண்டு வரல. ஆனா இங்கே ஆகார் என்கிற ஒரு மனுஷன் மட்டும் சில பொருட்களை கண்டு இச்சித்தான் என்று அவனே சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த பொருளை பார்த்தவன அவனுக்கு என்ன வந்துச்சு, இச்சை உண்டானது. அந்த இச்சையை அடக்கல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யோசுவா சொல்லியிருக்கிறாரு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்திருக்கணும், இச்சை எல்லாரையும் போல அடக்கியிருக்கணும். எல்லாருக்கும் தான் அந்த ஆசை இருந்திருக்கும். எல்லாருடைய கண்களில் தான் நிறைய பொருள் இருந்திருக்கும். நிறைய பொருளை பார்த்துருப்பாங்க. பொதுவாக யுத்தத்துக்கு போனால் கொள்ளையடிக்கிறது அது நடக்கிற காரியம்தான். ஆனால் இந்த யுத்தத்தில் எந்த பொருளையும் எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இவன் மட்டும் இச்சை அடக்கம் இல்லாதவனாய் அவனே சொல்லுகிறான், இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இதோ பூமியில புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த ஆகான கல்லறிந்து, குடும்பமாய் அவனை கல்லறிந்து அவனை கொன்று கற்குவியலை குவித்து அவனுக்கு சமாதி கட்டிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே எழும்புகிற இச்சை என்ன செய்ய வேண்டும், எப்படி அடக்க வேண்டும், இச்சைக்கு சமாதி கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செத்தப்புறம் நமக்கு சமாதி கட்டி பிரயோஜனம் இல்லை. நம்ம உயிரோடு இருக்கும் போதே நமக்குள்ளே கிரியை செய்கிற இச்சைக்கு என்ன செய்யணும், சமாதி கட்டணும். அல்லேலூயா. அப்பந்தான் நம்ம பரலோகம் போக முடியும். இந்த ஆகான் கானானுக்கு என்ன செய்யல, போக முடியல. அல்லேலூயா. பாதியிலே அவன் பிரயாணம் நின்று விட்டது. காரணம் என்ன, அவனுக்குள்ள எழும்பின அந்த இச்சை. ஒரு மனுஷனுக்குள்ள எழும்பின அந்த இச்சை அவன் குடும்பத்தை கெடுத்தது மாத்திரமல்ல, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தோல்வியை கொண்டு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில நிறைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா, இச்சை. ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தின் மேல உனக்கு இச்சை, ஆண்டவர் விலக்கின காரியத்தின் மேல உனக்கு ஏற்படுகிற இச்சை, ஆசை, தவறான ஆசை, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம். இச்சையை அடக்க கற்றுக்கொண்டால் உன் தோல்வியிலிருந்து நீ விடுதலை பெறலாம். அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்விக்கு என்ன காரணம், யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், இந்த சபையை விட்டுட்டு பெரிய ஒரு சபைக்கு போகலாமா, பெரிய ஒரு ஊழியக்காரரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரலாமா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்குள்ள எழும்புகிற இச்சையை அடக்கு, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அந்த ஆகானுக்குள்ள எழும்பின இச்சை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தோல்வி, பெரிய பின்னடைவு. யோசுவா சோர்ந்து போனா, ஏன் ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, நான் முன்னாடி போவேன்னு சொன்னீங்களே, ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னீரே. யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை என்னது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லி 2 மாசத்துல, சொல்லி சில நாட்களுக்குள்ளாக, சொல்லி சில காலம் கடந்து போவதற்குள்ளாக தோல்வியை சந்திச்சான். அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அவன் புலம்புறான், கவலைப்படுறான். ஆண்டவர் சொன்னாரு, உங்களிடத்துல பாவம் உண்டு, அந்த பாவத்தை கண்டுபிடி. சீட்டு போட்டாங்க, சீட்டு ஆகான் பேர்ல விழுந்துச்சு. ஆகானை கூப்பிட்டு கேட்ட உடனே உண்மையை ஒத்துக்கிட்டான், நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஆண்டவர் சொன்ன, இச்சையை மொத்தமா சமாதி கட்டி நீ முடிச்சாதான் உனக்கு யுத்தம், உனக்கு ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எழும்புகிற இச்சை, ஆண்டவருக்கு விரோதமான இச்சை, தேவ சித்தத்துக்கு விரோதமான இச்சையை நீங்கள் அடக்கினால் உங்கள் வாழ்க்கையில ஜெயம் உண்டு. இல்லை என்றால் தொடர்ந்து தோல்வியிலும் தோல்வி, படுதோல்வியை தான் சந்திக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4 இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. எண்ணாகமம் 11 4 to 6. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4 இருந்து 6 வரைக்கும். அவர்களுக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள்.
கொடுப்பவர் யார்? எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஆமென். விட்டு வந்த காரியங்களை மீண்டும் நினைத்து பார்க்குதல். அல்லேலூயா. நினைத்து பார்க்கிறேன், நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது அது வேற. அல்லேலூயா. பழைய காரியத்தை நினைத்து பார்க்கிறீர்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. அற்ப நிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மிக்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே. நிமலன் கிறிஸ்து நானுக்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. கூட சேர்ந்து பாடுறீங்களா? உங்களுக்கு இந்த பாட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய காரியம் ஆசைப்படும் போது இந்த பாட்டு உங்க கூட பேசும். அல்லேலூயா. பழைய பாவத்தாசை வருகுதோ. நோட் கொடுங்க. பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. பழைய பாவ ஆசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் அப்படின்னா அன்பு. பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. அற்ப நிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மிக்கப்பட்ட பாவி நீ உனக்கு, பக்கத்துல இருக்கணும் சொல்லுங்க, நீ உனக்கு சொந்தமல்லவே. நிமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு. பழைய எப்படி பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லலாமா? பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேல பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. யாரும் பக்கத்துல சண்டை போட்டுறாருங்க, சும்மா தான் பாடுறாங்க. பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு. அற்ப நிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மிக்கப்பட்ட பாவி நீ உனக்கு, ஓ நீ உனக்கு சொந்தமல்லவே. நிமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. அல்லேலூயா. இந்த பாட்டு மறப்பீங்களா? அல்லேலூயா. ஆகவே அற்ப நிமிஷ தாசை, ஒரு நிமிட ஆசைக்காக இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் எத்தனையோ வாழ்க்கையில் சந்தோஷத்தை, நிம்மதியை, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரியவர்களாகிய நாமும் கூட சில நேரத்தில் ஒரு சிறிய ஒரு ஆசைக்காக நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். ஆகவே பழைய காரியங்களை யோசித்து, ஐயோ ஒரு காலத்தில் நானும் எங்கள் வீட்டுக்காரன் எவ்வளோ அழகா சினிமா பார்க்க போனோம், இப்போ அப்படி நடக்கலையே. சபைக்கு வந்து சேர்ந்ததுலேருந்து சினிமாவுக்கு போக முடியலையே. ஃபேமிலியாக சினிமா தேட்டருக்கு போனோமே, ஃப்ரெண்ட்ஸோட சினிமா தேட்டருக்கு போனோமே. அல்லேலூயா. இப்படி பழைய யோசனைகள்லாம் வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன அழகான பாடல். இன்னைக்கு நான் சிஎஸ்ஏ பாட்டு பாடுற மாதிரி சிலர் நினச்சிவாங்க. பழைய சினிமா பாட்டெல்லாம் நல்ல பாட்டுன்னு சொல்லி பாடுவாங்க. அல்லேலூயா. இது மாதிரி பழைய ஆசை. அதனால இப்போ பழையபடி நிறைய பழைய படத்தை என்ன செய்கிறாங்க, பழையபடியும் தேட்டர்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, ரினியூ பண்ணி அப்படியே வெளியிடுறாங்க. அல்லேலூயா. பழைய விட்டு வந்த காரியம் எது?
சினிமா மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாமோ ஆண்டவருக்கு பிரியமில்லை, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் தொட மாட்டேன், இதை நான் அனுபவிக்க மாட்டேன், இதற்கு வேண்டான்னு சொல்லி எத்தனையோ காரியத்தை விட்டுட்டு வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டோட பிள்ளைகளாக மாறின பின்பு விட்டதெல்லாம் பழையபடியும் என்ன செய்துடுறோம், நமக்குள்ள வந்துடுதா? அதுதான் இச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பொருளாக எடுத்துட்டு வருவான் பிசாசு. வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம் அப்படி நாங்கள் போட்டிருக்கிற மாதிரி நமக்கு என்னெல்லாம் பழசு இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. பழைய ஐட்டத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இருப்பான், பழைய பொருளுக்கு சீனி கிழங்குங்கிற மாதிரி. அல்லேலூயா. பழைய பொருளாக வச்சுட்டு இருப்பான். ஏ பாத்தியா, நீ போன வருஷம் இந்த படம் பார்த்தால, எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுல்ல. யாருக்கு தெரிய போகுது? தியேட்டருக்கு போய் பார்த்தா தானே தெரியும், யூடியூப்ல தானே வருது. படே படத்தை மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை போய். அல்லேலூயா. அப்படின்னா தான் ஆகாரம் மன்னிச்சு அனுப்பியிருப்பார் ஆண்டவர், பாவம் பழைச்சு போட்டு அப்படின்னு சொல்லி. இச்சை அடக்கத்துக்கு சமாதி கட்டி ஆகணும், அப்பதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு அடி கூட நீங்கள் எடுத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. பழைய காரியம் விட்டு எது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டீங்களோ, எது பாவம்னு சொல்லி முடிவு கட்டி விட்டுட்டீங்களோ, எது தவறுன்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்து விட்டுட்டீங்களோ, அதை பழையபடி நீங்கள் யோசித்து அது மேலே ஆசை வந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கும். அல்லேலூயா. அன்று இச்சித்த ஜனங்களில் ஆண்டவர் சொன்னார், இந்த வனாந்தரத்தில் இச்சித்த ஜனங்களில் ஒருவன் கூட கானானுக்குள்ள வரமாட்டான், அத்தனை பேரும் செத்த பிறகுதான் கானானுக்குள்ள கூட்டிட்டு போவேன், புது சந்ததி தான் கானானுக்குள்ள போகும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோசுவாவும் காலேபும் தவிர ஒருவன் கூட கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லையே. காரணம் அவர்களுக்குள்ள இச்சை. அல்லேலூயா. அந்த இச்சை அவர்களை கானானுக்குள்ளே போக விடல. இன்னைக்கு பரலோகத்துக்கு நம்மளை போக விடாம தடுத்திருப்பதுக்கு என்ன? இச்சை. அந்த இச்சையை என்னைக்கு நம்ம அடக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு பரலோகம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் தேவை. ஆனா பணத்தின் மேல என்ன செய்யக்கூடாது? ஆசை வைக்க கூடாது. அல்லேலூயா. பணத்தின் மேல எந்த மனுஷன் ஆசை வச்சானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அம்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுறாரு, பிடிங்க பிரதர். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல அம்போதான் சொல்லுங்க. அம்போதான் என் அபிஷேகம், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, காத்துக்கொள் காத்துக்கொள். ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். போச்சுன்னா போச்சுன்னா காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விழாதே, அது
எஸ் பெருமை என்ற நல்லா சொல்லியிருக்கிறாரு. பணத்திலே மங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். ஓ பணத்திலே உன்னை பாதாளம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை. அவன் காத்துக்கொள், நீ காத்துக்கொள். பக்கத்துல பார்த்து மேல பயப்படாதுங்க, நான் பாத்துக்கிறேன். போச்சையா அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா. அம்போதா ஃபாதர் இப்படி பாடுவார். ஆட மேல பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா, ஆட மேல ட்ரெஸ் மேல சாரி மேல. ஆமே ஆட மேல கண்ணு போச்சுன்னா. அம்போதா சொல்லுங்க. சினிமா மேல கண்ணு போச்சுன்னா. அம்போதாவோ அபிஷேகம். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை. ஆமென் ஆமென். காத்துக்கொள். ஆமென். காத்துக்கொள். அல்லேலூயா. ஆகவே இந்த பணத்தின் மேல ஆசை, பொருள் மேல ஆசை நமக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம அடக்கணும், இச்சையை அடக்கணும். அல்லேலூயா. இச்சை அடக்கலைன்னா அது எங்க வர கொண்டு போமா? ஃபாதர் சொல்றாரு, பாதாளம் கொண்டு போகும். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. சரி, இனி ஒரு வித்தியாசமான இச்சையை உங்களுக்கு சொல்லித்தரேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி இச்சை. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியாத இச்சை. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:3. ஒரு விஷயம் கூட வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க எப்படி ஜெபம் பண்றாங்களா? இவங்க ஜெபம் பண்றது தங்க இச்சையை நிறைவேற்றுறதுக்காக ஜெபம் பண்றாங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபத்துல இச்சை. இது என்ன புதுசா இருக்கு? மனசுல ஒண்ணு ஆசைப்பட்டுட்டு அப்படியே ஜெபிக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய இச்சையை நிறைவேற்றுற மாதிரி நம்ம ஜெபிக்க கூடாது. நம்ம தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தமான இது எனக்கு தாங்க, இது எனக்கு கிடைக்கட்டும், அப்படிதான் நம்ம ஜபிக்கணுமா. ஆனால் சிலர் மனசில் நினைக்கிற கற்பனைகள், ஆசைகள், இது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லி ஜபிப்பாங்களாம். அதுவே அப்போ ஜபத்தில் கூட நம்ம சிலர் என்ன செய்கிறோம்? இச்சையை நம்ம வெளிப்படுத்திடுறோம். அதனால நமக்கு சில நேரம் கிடைக்கல, அப்படியே அது கிடைச்சிட்டாலும் நமக்கு அது பிரச்சனையாக தான் மாறிடும். அல்லேலூயா. ஆசைப்படுற மாதிரி ஜபிக்க கூடாது. அல்லேலூயா. சில வாழ்க்கைக்கு துணைக்காக ஜபிக்கும் போது கூட என்ன செய்வாங்க? உங்க ஆசைப்படுற மாதிரி ஜபிப்பாங்க. கலரா வேணும், அப்படி படிச்சிருக்கணும், இப்படி படிச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்கெட்சு போட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டோட சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜபித்தா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம இச்சைக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்றது, அப்புறம் 4-5 வாரம் கழிச்சு ஐயோ எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே ஜபத்தில் கூட இச்சையை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அப்பவும் இச்சை அடக்கமுள்ளவர்களாக ஜபிக்கணும். அடுத்தது ஒரு காரியம், 2 தீமோத்தேயு 4:3-4 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:3-4.
பொறுக்க மனதில்லாமல் சுய இச்சைகளுக்கேற்ற ஆமென், அல்லேலூயா. இதுல சிலர் பிரசங்க கேட்க வர்றவங்களுக்குலாம் ஒரு இச்சை. அல்லேலூயா. என்ன இச்சை? இன்னைக்கு நான் போறேன், சபைக்கு போறேன், அல்லது இந்த மீட்டிங் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், ஐயோ ஆண்டவர் என் கூட பேசணும், அல்லேலூயா, ரொம்ப கண்ணீரா இருக்கு. அங்க போன மகளே உன் கண்ணீரை கத்து துடைக்கிறா. செருபாபேலுக்கு போனேன், நீ அதை பார்க்காத இதை பார்க்காத, சினிமா பார்க்காத இதை பார்க்காதன்னு சொல்றாரு. அங்கே போனேன், இந்த வாரம் என் கண்ணீரோடு போனேன், என் கண்ணீரை துடைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரம் தானே கண்ணீரை துடைக்கிறாரு. போன வாரம் ஃபுல்லாக அழாமல் இருந்தது எத்தனை பேர்னு பார்த்தா நம்ம நிறைய பேர் அழுதுட்டு இருந்திருப்போம், நிறைய பிரச்சனைக்காக. அல்லேலூயா. இது ஜென்ரலாக சிலர் அடிக்கிற இடத்துல தான் கர்த்தர் பேசுகிறாருன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி தோல்விக்கு காரணமே உனக்குள்ள எழும்புகிற இச்சை தான். அப்ப யார் தொடச்சு உனக்கு என்ன நடக்க போகுது? நீ அடுத்த வாரமும் கண்ணீர் வடிச்சுட்டு தான் போவா. அடுத்த வாரம் ஆண்டவர் அதான் பேசுவாரு. அடுத்த வாரமும் நீ சோத்திரம் பண்ணிட்டு தான் வருவா. ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, என் கண்ணீரை தொடச்சிட்டாரு. அல்லேலூயா. அடுத்த வாரமும் ஆண்டவன் கூட பேசுவார். நீ கண்ணீரோட போவோம், கண்ணீரை துடைப்பாரு. வாரம் கண்ணீர் துடைக்கிற வேலை தான். நமக்கு ஏன் நம்ம நினைச்ச மாதிரி ஒருத்தர் பேசிட்டாரு, அது எப்பமா இருக்கான அப்படி நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. அப்போ தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தேடி இன்னைக்கு இப்படி ஏதோ கண்ணீரை தொடச்சிட்டாரு. எல்லாருக்கும் தான் கண்ணீர் வருது. எல்லாரும் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை, போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை, வியாதி இல்லாத மனுஷன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு டாக்டர் வர வச்சுங்க, எல்லாரும் செக் பண்ணியாச்சுன்னா எத்தனை பேர் சுகர் இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் ப்ரெஷர் இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. கொலஸ்ட்ரால் இருக்கு, அது இருக்கு, 1008 இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வச்சு சும்மா வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டே இருந்தா உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருந்த மாதிரியே தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்தோடனே அதுதான் ஆண்டவர் பேசுறேன். தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தேடி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம். அல்லேலூயா. அப்போ அதுலேயும் ஒரு இச்சை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு இச்சை. அவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க, சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இப்படி ஒரு ஆசை, பிரசங்கம் பண்ணா எனக்கே தான் பண்ணணும். ஆரம்பத்தில் முடிகிற வரைக்கும் கண்ணீரை சொன்னாரு, அப்புறம் வியாதியை சொன்னாரு, ஒரு வயிற்று வலியை சொன்னாரு, அப்புறம் நெஞ்சு வலியை சொன்னாரு. அல்லேலூயா. அப்புறம் கழுத்து வலியை சொன்னாரு, என்ன சுண்டு வரல கூட வலிச்சு அதை கூட சொன்னாரு. ஆண்டவர் என் கூட எவ்வளோ பேசுறாரு. செருபாபேல்ல பாரு. அல்லேலூயா. இப்படிதான் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுல அவ்வளோ ஒரு ஆசை. இது ஒரு இச்சை. பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. கர்த்தர் பேசுறது எதுன்னு நமக்கு தெரியணும், எது உண்மையா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாருன்னு தெரியணும். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டுனா சக்சஸ் நினைக்காதுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறது சக்சஸ் கிடையாது. ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் நடந்தாதான் சக்சஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நினைக்கிறது வேண்டாம்ப்பா, எனக்கு நிறைய எண்ணம் இருக்கும், நிறைய தேவை இருக்கும், நிறைய காரியம் இருக்கும், ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதெல்லாம் பேசுன உடனே ஆண்டவர் பேசுறாரு நினைக்காதுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேச நினைக்கிறாரு அதை நீங்க கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உண்மையான தேவனுடைய வார்த்தை. நீங்க நினைச்சதெல்லாம் ஒருத்தர் பேசுனா பேசாம நீங்க ஒரு நோட்ல எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிறது நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா 4 வார்த்தை வருதா, அதுதான் தேவ செய்தி. அல்லேலூயா. பைபிள் ஃபுல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. அதுதான். அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா வரும்ட்டு இல்லை, எப்பவுமே நமக்கு சாதகமாகவே இருக்குது. எங்கேயுமே வலிக்கல, சூப்பரா இருக்கு பிரசங்கம் அப்படின்னா சம்திங் ராங். அல்லேலூயா. ஏதோ பிரச்சனை இருக்கு. உங்கள்கிட்ட இருக்குதா அவர்கிட்ட இருக்குதா தெரியல, சரி பண்ணிக்கிட வேண்டியது. இச்சைக்கேற்ற வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அது கடினமானாலும் சரி, இனிமையானாலும் சரி, ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இச்சையடக்கம் இல்லைன்னா என்ன நடக்கும்? இந்த உலகத்தில் இச்சையடக்கம் இல்லாதனால என்ன நடந்துட்டு இருக்குது?
ரோமர் 1:26-27 வாசிங்க. ரோமர் 1:26-27. ஒப்பு கொடுத்தார். விக்கிர தாபம். ஆமென். இங்க பாருங்க, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான காலத்துல வந்துட்டு இருக்கோம். ஆணை ஆண் திருமணம் செய்வது, பெண்ணை பெண் திருமணம் செய்வது எவ்வளவு ஒரு துக்ககரமான காரியம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது சந்தோஷமான காரியம். அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நாட்டுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைங்க பிறப்பாங்க, சந்ததி உண்டாகும், ஆண்டவருக்கு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஆனால் இப்போ மாறி போச்சு. ஆணை ஆணு கல்யாணம் பண்ணுறதுக்கு சட்டம் வரணும், அதை நாடு ஏற்றுக்கணும், அரசாங்கம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்குது. சில நாடுகள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. சில நாடுகள் ஒத்துக்காமல் இருக்காங்க. பெண்ணையும் பெண் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் வர்றது காரணம் என்ன தெரியுமா? இச்சையடக்கம் இல்லை. அல்லேலூயா. இச்சையடக்கம் இல்லாத தேசம் கெட்டு அழிந்து போகும். அன்று சோதம் கொமோரா பட்டணத்தில் இச்சையடக்கம் இல்லாதபடினாலே அந்த பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார். அல்லேலூயா. இப்போ இச்சையடக்கம் மனுஷனுக்குள்ள இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம். டிவியில் நியூஸு, இந்த பேப்பரில் நியூஸு, இதே தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில், பஸ்ஸில், ட்ரெயினில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? மனுஷனுக்குள்ள என்ன இல்லை? இச்சை அடக்கம் இல்லை. மனுஷன் இச்சையை அடக்காததுனால இப்படிப்பட்ட தவறு நடக்குது. வயசு வித்தியாசம் இல்லை. 80 வயசு கிழமை, சின்ன குழந்தை, 3 மாச குழந்தை, இப்படிலாம் பார்க்குறோம். காரணம் என்ன? இச்சை அடக்கம் இல்லாதனால் தேசத்தில் இப்படிப்பட்ட தவறான உறவுகள் ஏற்படுகிறது, தவறுகள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நம்ம இதை அறிஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, இதற்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இச்சை அடக்கம் தேசத்திலே உருவாக, மனுஷனுக்குள்ள இச்சை அடக்கம் உண்டாக ஜெபிக்கணும். கிறிஸ்தவங்களுக்குள்ள இச்சை அடக்கம் உண்டாக ஜெபிக்கணும். இதனால எவ்வளவோ பெரிய தவறுகள் தேசத்தில் நடக்கிறது. இச்சை அடக்கம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? மார்க் 4:18 வாசிங்க. மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் ஆமென். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 4 விதமான நிலங்களை குறித்து சொன்னார். முள்ளுள்ள நிலம், வழி அருகே உள்ள நிலம், கற்பாறையான நிலம், நல்ல நிலம். அதுல முள்ளுள்ள இடங்கள்ல பலவிதமான இச்சைகள் அவர்களை நெருக்கி வசனத்தை என்ன செய்கிற நெருக்கி போடுகிறது. பலனில்லாமல் போகிறார்கள் என்று அங்கே வாசிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இச்சையை அடக்கலைன்னா அந்த இச்சையானது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வசனத்தை நெருக்கி போடும். நாம் ஆண்டவருக்குள்ள வளர முடியாமல் காணப்படுவதற்கு ஒரு காரணம் நமக்குள்ள இச்சை அடக்கம் இல்லை. எப்படி முள் ஒரு செடியை நெருக்கி வளர விடாமல் பண்ணுகிறதோ அதுபோல இச்சை நமக்குள்ளே எழும்பினால், இச்சையான முள் நமக்குள்ளே இருக்குமானால், அந்த முள் வேத வசனத்துக்குள்ளே நாம் வளர முடியாமல், ஆண்டவருக்குள்ளே வளர முடியாமல், நாம் ஜெபிக்க முடியாமல், வசனத்தின்படி வாழ முடியாமல், ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியாமல் அந்த இச்சை என்கிற முள்ளானது நம்மை நெருக்கி போடும். அல்லேலூயா. அதனால் அந்த இச்சையை நம்ம என்ன செய்யணும்? முற்றிலுமாக ஒழித்து போட வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை முன்னேற விடாது. அடக்கட்டா என்ன வரும்? தேவ கோபாக்கினை. அன்று ஆகான் மேலே வந்த அந்த கோபாக்கினை, சோதம் கொமோரா பட்டணத்தின் மேலே வந்த கோபாக்கினை நம்முடைய வாழ்க்கையில தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா. தேவ கோபாக்கினை நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா நம்ம தப்பவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கோபப்பட்டாருன்னா யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? ஆகவே அந்த கோபாக்கினையை நாம் குவித்து கொள்ளாமல் இச்சை அடக்கம் உள்ளவளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. இங்கே பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஓட்டப்பந்தயத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஓடுறவங்க எல்லாரும் இச்சையடக்கத்தோட ஓடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை திசை திருப்புவதற்காக நிறைய காரியம் செய்வாங்களாம், அவங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காகலாம். அதெல்லாம் பார்த்துட்டு வாய் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஓட முடியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய தந்திரங்களை பயன்படுத்துவாங்களாம். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் ஓடுவார்கள். அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு தேவையானது இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இல்லை என்றால் பரலோகமும் இல்லை, பூலோக ஆசீர்வாதமும் இல்லை. ஆகவே இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம். வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். இச்சை அடக்கி ஓடிடுவாய் எங்கு யாவிலும், உச்சிதமான அழிய கிரீடம் உனக்குண்டு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன். பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியை, எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியை, எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன். பாரம் பாவம் நேராய் ஓடு. ஓட்டம் முடியும் நாள் சமீபம், உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்போம் பரமன் வீட்டிலே. ஓட்டம் முடியும் நாள் சமீபம், உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்போம் பரனின் வீட்டிலே. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன். ஆமென். பாரம் பாவம் பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம்.